தூக்கத்தில் பக்கவாதம். ஆச்சரியமா இருக்கா? தூக்கத்தில் பக்கவாதம். ஆமா, கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, தூக்கத்தில் குரட்டை. ஸ்லீப் ஆப்னியா இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா மூச்சடைக்கும். அப்படி அடைக்கும் போது என்ன ஆகும்னா மூளைக்கு போக வேண்டிய ஆக்சிஜன் குறையிறதுனால பக்கவாதம் மட்டும் இல்லை, தூக்கத்தில் இருதய மாரடைப்பு மட்டும் இல்லை, தூக்கத்தில் எதிர்பாராத மரணம் கூட வரலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது? ஸ்லீப் ஆப்னியா. ரொம்ப ஆபத்தானது. அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஆப்னியாக்கு என்ன பண்ணுவாங்க, சிபேப் மெஷின் வச்சு தூங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? மருத்துவத்தோட ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஸ்லீப் ஆப்னியா குறையணும்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. மிக மிக முக்கியமானது ஒன்று தான், வெயிட்டை குறைக்கணும். இந்த வெயிட்டை குறைக்கணும்னாலும் ஒரே இங்கே பாருங்க, இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 140 70 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. தம்பி போய் ரோட்ல போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. வெயிட்டை குறைக்கணும்னாலும் ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பேலன்ஸ்டு டயட்டு இந்த மாதிரி ஸ்லீப் ஆப்னியா இருக்கக்கூடிய நிறைய பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சுகருக்கு மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க, இன்சுலின் நிறைய பேர் போட்டுட்டு இருப்பாங்க, பிபிக்கு மாத்திரை போட்டுட்டு இருப்பாங்க, ஃபேட்டி லிவர் பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கும். ஸ்லீப் ஆப்னியா இருக்கக்கூடிய பேஷண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கால் பண்ணி பேசுங்க. இல்லைன்னா கமெண்ட்ஸில் GOOD குட் அப்படின்னு டைப் பண்ணி ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன்.